ஹாய், வெல்கம் டு கேவி ஜோயின்ஸ் பிரதர் சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் விசேஷன்றதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு செய்யறதுக்கான வழிமுறைகள், இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு திராட்சை, முந்திரி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், காடமம் பவுடர், ஏலக்கி, நெய், லவங்கு, வெல்லம், திருவண்ண கொப்பரை, அரிசி, பைத்தம் பருப்பு. நம்ம வந்து பாசி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணணும். இது கூட வந்துட்டு பச்சை அரிசியை சேர்க்க போகிறோம். அதுவும் லைட்டாக வறுத்துக்கணும். ஓகே, அரிசி அதுக்கப்புறம் பைத்தம் பருப்பு வறுத்த எடுத்தாச்சு. ஓகே, பாசி பருப்பும் ரெண்டும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணி எப்படிங்க இது அளவு? இப்போ நான் 1/2 கிலோ ரைஸ்க்கு மொத்தம் வந்துட்டு 6 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். சொம்புனா காட்டுங்க எவ்வளோ? எஸ், இது எவ்வளோ இருக்கும் எம்எல்? இது வந்துட்டு 400 ml இருக்கும். ஓகே ஓகே, 6 சொம்பு விட்டுருக்கேன் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டீங்க, அப்புறமா வாஷ் பண்ணி போட்டாச்சு. வந்துட்டு வெள்ளத்தை கறி வச்சுருக்கேன். வெள்ளை பாவு எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அரிசியும் பருப்பு கொதிச்சு இருக்கு. ஓகே, வேக வச்சுருக்கேன். இது வந்துட்டு கல் சர்க்கரை, அன்ப்ராசஸ்ட் சுகர். இது ஒயிட் வெள்ளை இருக்கிற சர்க்கரை வந்துட்டு ப்ராசஸ்ட் சுகர். இது வந்துட்டு கல் சர்க்கரை, ப்ராசஸ்ட் சுகர், அன்ப்ராசஸ்ட். ஸோ இதுவும் கொஞ்சம் போடலாம். நல்லா தித்திப்பு, உடம்புக்கு நல்லது. இது இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்துட்டு வெள்ளம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மண், கல்கண்டு, வெள்ளம் எல்லாம் சேர்த்து காய்ச்சிந்து ஃபில்டர் பண்ணுறீங்க. ஓகே பண்ணுறேன். ஓகே, ஏன் ஃபில்டர் பண்ணுறேன்னா அடியில் வந்துட்டு மண் நிற்கும். ஓகே, வெள்ளை கரைச்சப்பு இருக்குது. சூப்பராக இது கலர் டேட். ஸோ அதுக்கு தான் இது. வெரி குட். அரிசி, கொப்பரை எல்லாம் வறுக்கிறதுக்கு நெய். ஓகே, இதில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, கொப்பரை, லவங்கு, ட்ரை ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். இது வெள்ளைப்பாக்கம். வெள்ளைப்பாக்கத்தில் இப்போ நெய்யில் வறுத்ததெல்லாம் இதில் போடலாம். ஓகே, அப்போ இது இங்கே கொதிக்கிற இது அரிசியும் பருப்பும் அது வந்துட்டு இப்போ 80% எல்லாம் வெந்துட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க என்ன சூப்பராக இருக்கு. ரொம்ப ரிச்சான ஸ்வீட் பொங்கல் போல. ஆமாம், இது அம்மாவோட ரெசிபி. எவ்வளோ வருஷம் ஓல்டு ரெசிபிங்க இது? இது ஒரு 50 years old recipe. 50 years old recipe. ஆஃப் பண்ணி ஸ்டவ் வைத்தா? ஆஃப் பண்ணி. ஆறுனாக்கா அது கெட்டியாயிடும். என்னங்க இது நெய் ஃபினிஷிங் டச்சா? ஃபினிஷிங் டச். ஓகே, கலக்கி காட்டுங்க. அருமையான சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ சர்வ் பண்ணிடுங்க. வாவ் வாவ், கன்சிஸ்டன்சி பாருங்க. ஓகே கேவின், இப்போ சாமி கிட்ட வச்சுட்டு போப்பா. வச்சுருங்க சாமி கிட்ட. அங்கே வைங்க.